விழுந்து கிடக்கிற நீங்கள் நிச்சயமாய் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். தேவன் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்களை மலையின் மேல் உள்ள பட்டணமாய் ஒளி வீசச் செய்வார். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனும் விழுந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. எல்லாரையும் தூக்கி நிறுத்த அவர் விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்குள்ளே தொலைந்து போன ஆராதனைகளையும் மகிமைகளையும் மறுபடியும் புகுத்தி அதை மிளிரச் செய்து ஒளிரச் செய்து ஜொலிக்க செய்தவர். விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிமிரச் செய்து ஒளிரச் செய்து உங்களை ஜொலிக்க வைப்பார். கடன் தொல்லையிலே விழுந்து போனீர்களோ, பாவத்திலே விழுந்து போனீர்களோ, படுகுழியிலே விழுந்து போனீர்களோ, ஆரோக்கியத்திலே விழுந்து போனீர்களோ, சாட்சியிலே விழுந்து போனீர்களோ, ஜெப வாழ்க்கையிலே விழுந்து போனீர்களோ, தேவனோடு உள்ள உறவிலே விழுந்து போனீர்களோ, நிச்சயமாய் திரும்பவும் நீங்கள் எழுந்திருக்க வைக்கப்படுவீர்கள். உங்கள் கரங்களை கர்த்தர் இப்பொழுதே பிடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நீங்கள் நிச்சயமாய் நிரந்தரமாய் விழுந்து கிடப்பதில்லை. மறுபடியும் நிமிர்ந்து தேவனுக்காய் காலூன்றி நின்று தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகார தோரணையோடு நீங்கள் நடமாடும் நாளுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆமென். அநேகர் நினைக்கலாம், இந்த நபர் விழுந்து போயிட்டாங்க, எழுந்து வர மாட்டாங்க. மனிதன் நினைப்பது ஒன்று, கர்த்தர் நினைப்பது ஒன்று. மனிதன் நினைப்பது நிறைவேறாமல் போய்விடும். கர்த்தர் உங்களை குறித்து நினைப்பது நிச்சயமாய் நிறைவேறும். உங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்து விட்டார். எனவே நீங்கள் திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிறுத்தப்படுவீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஒருவேளை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் விழுந்து கிடந்தாலும் அவர்களை இன்றைக்கு இப்பொழுதே எழுந்து நிமிரச் செய்து நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உம்முடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேல இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களை சாட்சியாக தேவன் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பலசாலியாக நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.